தேசிய அறிவியல் நாள். இந்தியாவில் பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் இஸ்லாமியர்களின் அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு ஊக்கம் ஊட்டி ஆக்க வழியில் அதனை வெளிப்படுத்தி வெற்றி பெறும் வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதுபோன்ற இடையூறுகளை இடித்து தடைகளை தகர்த்து உடைத்து விடைகண்டு வெளிப்படுத்திய கண்டுபிடிப்புகளும் உண்டு. அவற்றில் வென்ற 1-2 இங்கே காண்போம். முனைவர் AS அப்துல்லா கான், அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழக பயோடெக்னாலஜி ஒருங்கிணைப்பாளர். 2012இல் இத்துறையில் ஆற்றிய அரும்பணிக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது. இந்த விருது பாராட்டு பத்திரமும் 1 லட்சம் ரூபாயும் அடங்கியது. இந்த துறையில் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய ஆண்டுக்கு 9 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது. இவர் உலக அளவில் ஒலிம்பிக் விருது, DPT CIST விருது, இளம் அறிவியலாளர் விருதுகளும் பெற்றார். 2 புத்தகங்கள் எழுதினார். உலக அளவில் பயோடெக்னாலஜியில் 100க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தார். அவைகள் பிரசுரமும் ஆகியுள்ளன. 2. அலியாஸ்கர், நீரில் மூழ்கியிருப்பவனை காப்பாற்றும் வகையில் அருமையான ட்ரோனை வடிவமைத்துள்ளார். அலியாஸ்கர் ஜெர்மனி சீஜன் பல்கலைக்கழகத்தில் மெக்காட்ரானிக்ஸ் பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றார். கடல்சார் தொழிலில் ஆர்வம் கொண்ட இவரின் தந்தை அகமது ஷேக் மற்றும் சகோதரர் தாக்கினர் அகமது ஆகியோருடன் இணைந்து இந்த ட்ரோனை வடிவமைத்துள்ளார். PAC மரைன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை விசாகப்பட்டினத்தில் தொடங்கிய அலியாஸ்கர் இந்திய கடலோர பாதுகாப்பு, இந்திய கடற்படை பாதுகாப்பு போன்ற ஏஜென்சிகளுடன் இணைந்து பணியாற்றினார். விசாகப்பட்டினத்தில் கடலில் மூழ்கி உயிரிழப்புகள் அடிக்கடி நிகழ்கிறது. 2017இல் நீர் ட்ரோனை வடிவமைத்தார். இந்த ட்ரோன் பிரத்யேக ரிமோட்டால் இயக்கப்படுகிறது. இந்த ட்ரோன் இணையத்தையோ அல்லது டவர் சிக்னலையோ சார்ந்து செயல்படாது. இது ரேடியோ அதிர்வலையை கொண்டு இயங்கும். குறிப்பாக புயல், நிலநடுக்கம் போன்ற சமயங்களில் நெட்வொர்க்கில் பிரச்சனை ஏற்படும். அதனால் ரேடியோ அதிர்வலையை கொண்டு இயக்கப்படுகிறது. நீரில் ட்ரோன் தூக்கி எறியப்பட்டதும் 7 knots நொடிக்கு 14 மீட்டர் வேகத்தில் சென்று நீரில் மூழ்குவரை பாதுகாப்பாக மீட்கும். MA ரியாஸ்தீன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கரந்தையைச் சேர்ந்தவர். பள்ளி படிப்பை சென்னை ஆதம்பாக்கம் TAV பள்ளியில் பயின்றார். பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே இவர் சென்னையில் SP ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தில் சேர்ந்து ரோபோ தொழில்நுட்பத்தை கற்றார். அப்பொழுதே ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டார். தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் BTech மெக்காட்ரானிக்ஸ் படித்தார். கியூப்ஸ் இன் ஸ்பேஸ் என்ற உலகளாவிய புதிய கண்டுபிடிப்புக்கான போட்டியில் படிக்கும் பொழுதே 2021இல் வெற்றி பெற்றார். இந்த போட்டியில் 73 நாடுகளைச் சேர்ந்த பல்லாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டிக்காக இவர் வடிவமைத்த சிறிய செயற்கைக்கோள்கள் 33 கிராம் எடையும் 57 மில்லிமீட்டர் உயரமும் கொண்டது. ஹாஜி கலிமுல்லா உத்தரப்பிரதேசம் லக்னோ மாவட்டத்தில் உள்ள மாலிகாபாத் நகர விவசாயி. இவர் மரபணு முறையில் ஒரே மரத்தில் அழகோடு சுவைமிக்க 300 ரக மாம்பழங்களை ஒரே மரத்தில் உற்பத்தி செய்தார். இவர் இந்த சேவையை பாராட்டி காங்கிரஸ் ஆட்சியில் இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியது. இவர் சக விவசாயிகளால் மாம்பழ அரசன் என்று அழைக்கப்படுகிறார்.